வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறைக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் நேராக அந்த பார்வதியோட புருஷனை போயிட்டு ஒரு ஊரில் சந்திக்கிறாரு. அவரு வீட்லேருந்து வெளியில வந்துட்டு, "வணக்கம் சார், உங்களுக்கு யார் வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, "பார்வதி அப்படிங்கிறவங்க உங்க ஒய்ஃப் தானே?" அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, "ஆமாம் சார், அவ இப்போ என்ன சார் பிரச்சனையை பண்ணி தொலைச்சா? அவளால நான் நிம்மதியாவே இருக்க முடியல சார். அவ என்ன சார் இப்போ பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அவங்க வந்துட்டு எங்க மாமா மேல மிகப்பெரிய ஒரு பழிய போட்டிருக்காங்க. பாவம் எங்க மாமா இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு. நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாருக்கும் முன்னாடியிலையும் வந்து சொல்லணும்." அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாருங்க சார், அவளால இது வரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டம் போதும் சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னால அங்க வர முடியாது சார்." அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையே. நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்க ஒய்ஃப் எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு நிரூபிச்சிட்டாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். தயவு செஞ்சு நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் நல்லவங்க இல்ல, அவங்க ரொம்ப பெரிய கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாலே போதும்." அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாருங்க சார், என்னால இப்போதைக்கு அங்க வந்து சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. அவ வந்து எப்படிப்பட்டவ அப்படின்னா, நான் வந்து டெய்லி ஒரு ஆட்டோ ஓட்டுறவன். என்னால 5,000 சார் சம்பாதிக்க முடியும். ஆனா, அவ நான் 5,000 தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுவா. நான் எவ்வளவோ சமாளிச்சேன். இல்ல, என்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ சமாளிச்சேன். ஆனா, அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அதிக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா." அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மைய சொல்லிட்டாலே பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச மாரி, நீங்க வந்து உண்மைய சொல்லுங்களேன்." அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "இல்ல சார், அப்படியே நான் வந்து சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கான வாய்ப்பே இல்ல சார்." அப்ப ஹீரோ சொல்றாரு, "சார், எங்க மாமா மேல ரொம்ப பெரிய தப்பு விழுந்துருக்கு சார்." அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, "சகல, இவரு வந்தா கூட உண்மைய நிரூபிச்சிடலாம்." அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவரு வந்துட்டு வரலைன்னே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர கூட்டிட்டு போனாலும் கண்டிப்பா உண்மைய நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ இவர் வந்தாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீங்க என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. இப்போ அந்த பார்வதி எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, "சார், இப்ப அவ எங்க இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல." அப்ப ஹீரோ சொல்றாரு, "அவங்களோட நம்பர் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஆமா, அவளோட நம்பர் எனக்கு தெரியும் சார்." அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "நீங்க எனக்கு இந்த உதவிய மட்டும் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க போயிட்டு பேச்சு கொடுங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட உண்மைய சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம்ல. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட உண்மைய சொல்லிட்டா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்." அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, "சரிங்க சார், நான் அவள வர வச்சு அவகிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறேன். அவ பேசுறத நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்குங்க. அத வச்சே அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம்ல." அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும், "சரி, ஓகே, அவங்கள இப்பவே வர சொல்லுங்க." அப்படின்னு. உடனே அவர் வந்துட்டு நேரா ஃபோன் பண்றாரு பார்வதிக்கு. அப்போ பார்வதி வந்துட்டு ஃபோன பார்த்துட்டு, "இவன் எதுக்கு இப்ப நமக்கு ஃபோன் பண்றான்? இவன் சரியான வேஸ்ட்டு. இவன் நமக்கு ஃபோன் பண்ணி என்ன பேச போறான்?" அப்படின்னுட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "என்னையா வேணும் உனக்கு? சொல்லியா?" அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, "பார்வதி, இதே மாரி நம்ம 2 பேரும் எத்தன நாள் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல. வா பார்வதி, உன்னை நேரடியா பார்க்கணும். நீ வந்து காசுக்கு தானே ஆசைப்பட்ட. நான் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கிற மாரி ஒரு வேலைய கண்டுபிடிச்சிட்டேன். நீ வந்த அப்படின்னா நம்ம 2 பேருமே எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். சரியா பார்வதி?" அப்ப பார்வதி சொல்றாங்க, "அப்படியாங்க? உண்மையிலேயே ஒரு நாள்ல உங்களால 10,000 சம்பாதிக்க முடியுமா? இல்ல நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்களா?" அதுக்கு அவர் சொல்றாரு, "ச்சே, இல்ல பார்வதி, என்னால கண்டிப்பா 10,000 சம்பாதிக்க முடியும். நீ வா." அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு,
அந்த பார்வதி சொல்றாங்க, "சரி, நீங்க கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டீங்க. சரி நான் வரேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்ல, அவரும் "சரி பார்வதி, உனக்காக நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நேரா ஃபோன கட் பண்ணிட்டு, நேரா ஹீரோவ பார்த்து, "நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு பணத்தாசை ஊறி போய் கிடக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவ எங்கேயுமே போக மாட்டா. இங்க தான் வருவா." அப்ப இன்னொரு பக்கம் அந்த பார்வதி நினைக்கிறாங்க, நம்ம வெளிநாடு போனா நல்லா சம்பாதிச்சு தேவையான அளவுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா, இப்போ அவரே வந்து ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்க போறதா சொல்றாரு. நம்ம ஏன் வந்துட்டு அவர மிஸ் பண்ணிக்கிட்டு, பெசாப்ல நம்ம அவரையே வந்துட்டு மறுபடியும் போய் சேர்ந்துக்கிட்டு, ஜாலியா அவரு கொடுக்குற காச செலவு பண்ணலாம். இந்த வெளிநாடு போற கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க நேரா அவங்க புருஷன பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அவரு நிக்கிறாரு. பார்வதிய பார்த்துட்டு, "வா பார்வதி, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? ஒரு நாள்ல உங்களால 10,000 சம்பாதிக்க முடியுமா?" அப்படின்னு. அவரு சொல்றாரு, "ஆமா பார்வதி, ஒரு நாள்ல நான் 10,000 சம்பாதிச்சுருவேன். அந்த 10,000த்தையும் நான் உன் கையில தான் கொண்டாந்து குடுக்க போறேன். அதனால நீ கவலைப்படாத பார்வதி. உன் கைக்கு தான் அந்த 10,000 வரும். சரியா பார்வதி?" அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, "சரிங்க. நீங்க இப்ப சொன்ன பிறகு தான் எனக்கே நிம்மதியா இருக்குங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு நான் உங்க கூடயே இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவரு. அப்ப அவரு சொல்றாரு, "சரி, நீ எதுக்கு திடீர்னு வெளிநாடு போறதா சொன்ன? என்ன காரணம்? எதுக்காக நீ வெளிநாடு போகப் போற?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க நெறைய சம்பாதிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க நெறைய சம்பாதிச்சுட்டு வர மாரியே தெரியல. எத்தன நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது? அதனால தான் நான் ஒரு பாட்டிய பார்த்தேன். அந்த பாட்டி எனக்கு ரூ. 10,00,000 பணம் தர்றதா சொன்னுச்சு. நான் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, நான் வந்துட்டு இந்த மாரி பொய் சொல்லணுமா. என்ன பொய் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஆள் கூட எனக்கு தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பொய் சொல்லணுமா. அப்படி ஒரே ஒரு டைம் மட்டும் சொன்னா போதும். ரூ. 10,00,000 எனக்கு பணம் தர்றதா சொன்னாங்க. உடனேயே நான் அந்த பணத்த வாங்கிக்கிட்டு, நான் ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டேன். அவங்களும் எனக்கு ரூ. 10,00,000 பணம் தந்துட்டாங்க. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஊர விட்டு போகலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா நீங்க வேற என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களா? அதான் இதுக்கப்புறம் ஊர விட்டு போகணுமா அப்படின்னு நானும் நெனச்சேன். இத கேட்டதும் அவரு சொல்றாரு, "இங்க பாருடி, ஏன்டி நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்த பண்ற?" அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, இந்த காலத்துல பணம் தான் ரொம்ப முக்கியம். சரியா? பணத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் வந்துட்டு வெளிநாடெல்லாம் போக வேணாம்" அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், மயிலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அந்த பார்வதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்வதியோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "இங்க பாரு, நீ பண்றது மிகப்பெரிய தப்புடி. உன் தப்பு இன்னைக்கு நீ தான் தப்புன்னு ஒத்துக்க போற. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அப்ப இது எல்லாமே உங்களோட வேலை தானா? என்ன வந்து மாட்டி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பொய் சொல்லி வர சொன்னீங்களா?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "ஆமா. நீ பண்ணது சரியா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பண்ணது எவ்ளோ பெரிய தப்பு. இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு, எதுவுமே பண்ணாத மாரி பேசிக்கிட்டு இருக்க. உன்னால எவ்ளோ பெரிய வந்துட்டு அவமானம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் கல்யாண வாழ்க்கையும் தானே இதுல பாதிக்கப்படும். பணத்துக்காக நீ எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவியா?" அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, "இங்க பாருங்க. நீங்க இப்படி ஒரு நாடகம் போட்டு என்ன வர வச்சிருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு நீங்க ஏமாத்திருப்பீங்க. நான் கிளம்புறேன். என்ன விடுங்க" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "இங்க பாரு. உன்ன பத்தின எல்லா உண்மையும் வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. நீ மட்டும் ஊர் தலைவர்கள் கிட்ட வந்துட்டு, நான் சொன்னது பொய் அப்படின்னு நீ ஒத்துக்கல அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு குடுப்பேன். இப்போ நீ ஊர் தலைவர்கள் கிட்ட வந்துட்டு, யாரு இத செய்ய சொன்னா? எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ ஒத்துக்கிடணும். அப்படி நீ ஒத்துக்கிட்டீன்னா, உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. சொல்றத கேளு" அப்படின்னு. இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் ஒத்துக்க முடியாது" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு, நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனை இல்ல. உன்ன நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு குடுக்க மாட்டேன். நீ ஒத்துக்கல அப்படின்னா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். என்ன சொல்ற?" அப்படின்னு. இத கேட்டதும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா
அந்த லேடிய பார்த்து, "இப்ப வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு சொன்னதும், அந்த லேடி சொல்றாங்க, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா வந்துட்டு எங்க போறாங்க அப்படின்னா, ஊர் தலைவர்கள் கிட்ட போறாங்க. ஹீரோ ஊர் தலைவர்கள் எல்லாரையுமே வரச் சொல்லிர்றாங்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர்கள்லேருந்து சிவனாடி, முத்து எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த வில்லன் வந்துட்டு பார்வதிய பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இவ இந்த இடத்துக்கு வரமாட்டா அப்படின்னு நெனச்சா, இவ இந்த இடத்துக்கு வந்துட்டாளே! இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா? அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. முத்து சொல்றாரு, "என்னடா மவனே! இவ வரமாட்டா அப்படின்னு நினைச்சா, இவ இந்த இடத்துக்கு வந்துட்டாளே! இப்ப என்னடா மவனே பண்றது?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "அதான் மாமா." அது வில்லன் சொல்றான், "அதான் மாமா எனக்கும் தெரியல. இவன் எப்படியும் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா, இவன் அந்த பார்வதியும் கூட்டிக்கிட்டு, அந்த பார்வதியோட புருஷனையும் கூட்டிட்டு வந்துட்டு, இப்படி வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கிறானே அப்படின்னு. ஹீரோ நேரா பார்வதிய பார்த்து, "இங்க பாரு. இப்ப கூட உன்ன நாங்க எந்தவித தண்டனையும் இல்லாம அனுப்பிருவோம். இப்போ அத்தன பேருக்கு முன்னாடி சொல்லு" அப்படின்னு. உடனே அந்த பார்வதி சொல்றாங்க, "இங்க பாருங்க. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். இது மாரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு. உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? நீ எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீ சொல்லிட்ட அப்படின்னா, உனக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உன்னை விட்டுருவோம்" அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, "இங்க பாருங்க. இது மாரி இதோ நிக்கிறாங்களே சிவனாண்டியும், முத்துவும். அவங்க தான் வந்துட்டு எனக்கு 10,00,000 பணம் குடுத்து, இந்த ராஜா சார பத்தி பொய்யா சொல்ல சொன்னாங்க. உடனேயே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர பத்தி அத்தன பேருக்கு முன்னாடி தப்பா சொல்லிட்டோம். நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா, நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி சொன்னேன். என்னைய மன்னிச்சிடுங்க. எனக்கு தயவு செஞ்சு மிகப்பெரிய தண்டனை எதுவும் குடுத்துறாதீங்க" அப்படின்னு. இத கேட்டதும் ஊர் தலைவர்கள்லேருந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிவனாண்டியும், அந்த முத்துவும் தானா? இவனுங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டானுங்க போல. இவனுங்க கொஞ்சம் தான் திருந்துவானுங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு, நேரா ஹீரோ ஊர் தலைவர்கள பார்த்து, "பார்த்தீங்களா? என் மாமா மேல எந்த தப்புமே இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டியும், முத்துவும் தான். உங்களுக்கு இப்பயாவது எங்க மாமா எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது புரியுதா?" அப்படின்னு. உடனே ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "ஆமா தம்பி. எங்களுக்கு உங்க மாமா மேல இவ்ளோ பெரிய பழி போட்டதுக்கே எனக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்கள மன்னிச்சிடுங்க தம்பி. நாங்க வந்துட்டு உங்க மாமாவ ரொம்பவே தப்பா நெனச்சுட்டோம். ஸோ, அ இனிமே வந்துட்டு நீங்க இந்த பூஜையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம உட்காரலாம்." அப்ப ஹீரோ சொல்றாரு, "அது மட்டும் இல்ல. இது மாரி இந்த பூஜையில இனிமே இந்த சிவனாண்டியும், முத்துவும் வந்துட்டு கலந்துக்கவே கூடாது. அவனுங்களுக்கும் இந்த பூஜைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல." உடனே ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "சரிங்க தம்பி. நீங்க சொன்ன மாரியே நாங்க இதுக்கு ஏத்துக்கிறோம். இனிமே இவனுங்க இந்த பூஜையில கலந்துக்கவே கூடாது" அப்படின்னு. இத கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு, "சரி அவனுங்கள இந்த இடத்த விட்டு அனுப்புங்க" அப்படின்னு சொன்னதோட, அவங்கள அந்த இடத்த விட்டு அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ. அப்போ சிவனாண்டியும், முத்துவும் அவமானப்பட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. ஹீரோ நேரா பார்வதிய பார்த்து, "இங்க பாரு. உன்னை எதுக்காக விடுறேன் அப்படின்னா, உன் புருஷனுக்காக தான் விடுறேன். ஏன்னா, அவரு இன்னுமே உன் மேல காதலோட இருக்காரு. அது மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உனக்கு இது வந்து 2வது வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு யாருடைய வாழ்க்கையவும் இந்த மாரி கெடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத." உடனே அந்த லேடி சொல்றாங்க, "சரிங்க சார். இதுக்கப்புறம் நான் இந்த மாரி எந்த விதத்திலயும் ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்" அப்படின்ட்டு நேரா ஹீரோவ பார்த்து சொல்ல, அப்ப ஹீரோவும் "சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொன்னதோட, அந்த லேடியும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, "மாப்ள, என் மேல எவ்வளோ பெரிய பழி விழுந்துருச்சு. அத எனக்கு இப்ப கூட கொஞ்சம் கூட மனசுல ஏத்துக்கவே முடியல. என் மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்துட்டே அப்படின்னு. ஆனா நீங்க தான் என்ன அவ்ளோ பெரிய அவமானத்துலேருந்து காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றிக்கடன் பட்டிருக்கேன் மாப்ள" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரிங்க மாமா. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கோவில் கும்பாபிஷேகத்த எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்துவோம்" அப்படின்னு சொல்ல, அவரும் "சரிங்க மாப்ள" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நம்ம வந்துட்டு அதிகமா நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you on next video.